வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம GTA 5ல எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வித்தியாசமா 10 100 1000 லட்சம் 10 லட்சம்ன்ற மதிப்புள்ள வித்தியாசமான ரேம்ப விளையாட போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இப்போ ஒண்ணா கம்ப்ளீட் பண்ணி ஒண்ணா ஜெயிச்சுதான் இத கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம இப்போ போய் கொண்டிருப்பது அடே ஜுஞ்சானே எத்தனாவது டாலரா இது? இது வந்து மாமசு 10 டாலர் மதிப்புள்ள ரோலர் கோஸ்டர் ரேம்ப் தான் ஆடி நிறுறோம். மம்சே ஆடி ஊந்திர போறே. கட்டா பொண்ணா போட்டா கரெக்ட்டா எங்க பாரு ஒழுங்கா போ. இல்லன்னு வெச்சுக்க ஜஸ்ட் தூக்கி அடிச்சிரு கொன்னாத்து. கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு இஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு சரு பூந்த அப்படி கொஞ்ச நேரத்தை தள்ளி விட்டுருக்கோண்டே. வண்ட ஜஸ்ட் மாட்டி எப்படியோ சிக்கி தப்பிச்சிட்டேன். பாத்து ஊந்திராத மம்சே ஜஸ்ட் இனத்துக்கு பறக்க விட்டுரு. அம்மாடி வந்தாச்சி வந்துட்டோம். வெற்றிகரமா 10 டாலரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன வெயிட்டிங்? வண்டி எடுத்து ஸ்வைட்டிங் சரடு போ. இதுல நமக்கு ஜெயிச்ச கோல்டு எல்லாமே கடைசில நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கோல்டு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம 100 டாலர் மதிப்புள்ள ரோலர் கோஸ்டர் ரேம்புக்கு வந்தாச்சு. போடு. டேய் இது அடவு கொஞ்சம் பயங்கரமா இருக்குடா. இங்க பாரு செங்குத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி 90 டிகிரி லைட்டா தூக்குற மாதிரி இருக்கு. உழுந்தா அவ்வளவுதான் கீழ பார்த்தல்ல ரோடு. ஏன் மம்சே கீழ ரோடு இல்லாம பின்ன அமேசான் காடா இருக்கும். ஒழுங்கா ஓட்ற வேலைய பாத்து கீழ ஊதா அவ்வளவுதான் மண்ட குழம்பி மெண்டல் ஆயிடுவோம். அதனால பாத்து போ சரியா? எங்கயாவது நீ மாட்ட எடுத்து போய் விட்டு வாழ்ற வயசு நீயாச்சு வாழ்ந்து முச்சி பாதி தாத்தா வாயிட்ட. அதனால நாங்கலாம் வாழணும்ல. ஒழுங்கா ஓட்டு நல்ல போய் நாட்டும். தாத்தா கொஞ்சம் பொடி குடு. நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா ஓட்டு. நீ மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, எங்கயாவது கீழ ஊந்து என் மண்டையில அடிபட்டு நீ தான் என் ஓனர்னு மறந்து அப்புறம் உன்னைய கடிச்சாலும் கடிச்சிடுவேன். அப்புறம் பழசெல்லாம் மறந்து உன்னை கடிச்சிடுவேன். அடே இருக்குடா கொஞ்ச நேரம் என்ன ஓட்ட விடுங்கடா. ஓட்டும் போதே கீழே உந்துருவா அது உந்துருவான்னு சொல்லிட்டு என்ன பதட்டப்படுத்தாதீங்க. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு. நீ கரெக்டா வண்டி ஓட்டுற வேலைய மட்டும் பாரு. நாங்க பேசிக்கிட்டே தான் வருவோம். அரே மம்சி சொல்ற மாதிரி ஓட்டு. போ. மம்சி வரண்டா வந்தேன்னு இருக்காண்டா. ஏய் மம்சி வரண்டா பின்னாடி வரண்டா. பின்னாடி வரண்டா முன்னாடி வரண்டா. முன்னாடி வந்துட்டான்டா. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடான்னு எதுவும் சொன்னியா? கிட்ட வந்துட்டே உதற போது. ஐ அப்பாடா வந்துட்டேன். எஸ் எப்படியோ ஃபைனலி இது முடிக்க போறோம். இத முடிச்சாச்சுடா துஞ்சானே. எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பேசுறதுக்கு மட்டும் தான் நீங்க கரெக்டா இருப்பீங்க. அடுத்து போ மம்சி வந்தாச்சு. அடுத்து 1000 டாலர் மதிப்புள்ள ரேம்ப். ஐ அங்க நிக்கிற வேற ஒரு அச்சு கொஞ்சம் தூக்கி வாங்கிக்கோங்க டிஸ்கவுண்ட். என்னடா சும்மா விளையாட்டு பார்த்தா பிராங்கனா இது. ஏய் கொஞ்சம் சீக்கிரம் போ. டப்புன்னு முடிக்கணும். ஜெயிச்சு காட்டு சீக்கிரம். இவ்வளவு ஸ்லோவா போனா எப்படி ஜெயிப்ப? ரெக்கெல்லாம் சுத்துது. தூக்கி அடிச்சிர போது பாத்து. அடே டாமி நீ ஒண்ணும் பயப்படாத. மாம்சி திறமக்காரன் தான். ஆனா கொஞ்சம் திறமை கம்மி. ஆனாலும் மாம்சி போய்டுவான். போ மாம்சி போ. ஏய் பாத்து. நத்துக்கு பறக்க விட்டுருப்பாங்க உன்னை. பாத்து போ மாம்சி. அட இருடா துஞ்சானே. அது சுத்தல அடிச்சு பறக்க விட்டுற பொழுது. தப்சரு அவ்வளவுதான் பொறுமா பாரு மாம்சி உங்க பெரியமா மேல உனக்கு எவ்வளவு பாசம் உண்டு. இங்க வந்து பெரியமான்னு கூட்டி நிறியா மாம்சி. பெரியமான்னு கூப்பிட்டா வேலைக்கு ஆகாது. பொறுமா போனாதான் வேலைக்கு ஆகும். பாத்து. நானும் பொறுமா தான்டா சொன்னேன். உன் காதுல அப்படியே ஊந்துச்சு. இது எப்படி போறதுன்னு தெரியல. லைட்டா கீழே ஊந்தாலும் முடிஞ்சது கதை. கீழே விழாம போனோம். ஜஸ்ட் வந்துட அப்பாடி மறுபடியும் இருக்கா. கீழே போய் அப்படி போணுமா? சிறப்புறாடே. நல்ல இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் நானு. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டேன். அரே டாமி நீ எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவனுக்கு மோட்டிவேட் பண்ணி ஒரு மோட்டிவேஷனை குடு. அப்பதான் அவன் ஒழுங்கா போவான். மண்ணெண்ண வேப்பெண்ண விளக்கெண்ண இவன் போய் இச்சிட்டு ஊந்தா எனக்கு என்ன? இவனுக்கெல்லாம் மோட்டிவேட் கொடுக்க முடியாது. எனக்கு வாங்கி குறான்னு சொன்னா சுருக்காட்ட இருக்கும் எலும்பே உனக்கு ஒண்ணும் கிடையாது கிளம்பு அப்படின்ட்டான். அரே மாமசு ஏன் மாமசு இப்படி பண்ற? ஒழுங்கா போ பறந்து விடுறது படி அவ்வளவுதான். எப்படியோ தப்பிச்சிட்ட மாம்சி. தப்பிச்சடா நீ. அரே மாம்சு எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்படி தெரியுமா ஜெயிப்ப? இப்ப நீ ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. அத பண்ணா கண்டிப்பா ஜெயிப்ப. ஆமாடா சுஞ்சனே எனக்கும் நல்லா தெரியும். எப்ப தெரியுமா ஜெயிப்பேன்? நீங்க 2 பேரும் அமைதியா வந்தீங்கன்னா அப்படியே மேல போயிட்டு வந்துட்டேன்டா. எப்படி சொன்ன மாதிரியே வந்தல்ல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டே? உள்ள போ போலாம். ரைட் வந்தாச்சு. அடுத்து வந்திருக்கிறது 10000 ரூபாய் மதிப்புள்ள ரேம்ப். 10000 ரூபாவா? 10000 டாலர் மதிப்புள்ள ரேம்ப். இதுதான் மாம்சிக்கு வைக்க போது பெரிய ஆப்பே. பாத்து மாம்சி பாத்து. எங்கயாச்சும் போய் டமால் ஊந்த. கீழ பாரு ஒண்ணுமே இல்ல. நேரா பரலோகம் தான். வாய்ப்பில்லடா சுஞ்சானே. இவ்வளவு தூரம் கரெக்டா ஓட்டிட்டு வந்த எனக்கு இதுக்கப்புறம் ஓட்ட தெரியாதா? இப்ப பாரு இது ஏதோ கேப்லாம் விட்டுருக்கே. கேப்லாம் இருக்குடா. இதெல்லாம் தெரியாம நான் மட்டும் வந்துட்டே இருக்கேன். எப்படியோ வந்துட்டேன். கரெக்டா போயிடணும். அப்பா நல்ல வேலை கேப் இருக்கும்னு நினைச்சேன். கேப் இல்ல. அடே கேப் இருந்தா முன்னாடியே சொல்லுங்கடா. கேப் இல்ல மாம்சி கேப் இல்ல. பாத்து ஏன் மாம்சி இப்படி ஓட்ற? கேப் இல்லன்னு தான சொல்ல வந்தேன். எதுக்கு பயப்படுற? பயப்படாதடா. ஏய் ஜுன்சானே இங்க இருந்தலாம் கீழ விழ முடியாது. இங்க இருந்து
ஏதோ ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கேயோ இருக்கோம் நம்ம. அடா டாமி, ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. கட்ட 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 கூட சேர்ந்து நானும் போயிருப்படா எப்படி. நல்ல வேலை நின்ட்டேன். டேய் டாமி, ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்பேஸ்ல தான்டா விளையாடிட்டு இருக்கோம். இப்போ இது இருந்தா இன்னும் தாண்டி தாண்டி லெவல் போகுமான்னு கூட தெரியல. பார்த்து விளையாடணும்டா. அதெல்லாம் நீ முடிச்சிரும் மாம்சே. எனக்கு மேல நம்பிக்கை இருக்குது. நீ ஜெயிச்சிரும் மாம்சே. நீ போ. நம்ம தான் ஜெயிக்கிறோம், போறோம், தட்டுறோம், தூக்குறோம். அவ்வளவுதான். எப்படி சூப்பரா வந்து பத்தியா? நான் உன்னை மோட்டிவேட் பண்ணினே இருக்கறேன். நீ போயினே இருக்கற. எப்படி கட்டா? அடே சுன்சானே, கொஞ்ச நேரம் உன் வாயை க்ளோஸ் பண்ணி வச்சா அவனே ஒழுங்கா போவான். நீ பேசுறத கேட்டு ஏதாவது குழப்பமாயி கீழ கீழ ஊந்துற போறா. பாத்து போ சொல்லு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கடா. கொஞ்சம் குரூசியலான இடம் வந்துருச்சு. சப்பு 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 தப்பிச்சரா தப்பிச்சரா. போ போ வெல்டி 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 அடிச்சாச்சு. வந்துட்டா. அம்மாடி சரியான அடி. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வேற மாதிரி மாம்சே. எதையும் தாங்கும் இதே மாம்சே. நீ அடுத்து போலாம். போயிட்டே இரு. அடுத்து வந்தாச்சு. அடுத்து நம்ம வந்திருக்கிறது 1 லட்சம் மதிப்புள்ள டாலர். போடு போடு போடு. இதுல கொஞ்சம் கரெக்டா ஏறணும். டயர் இந்த டயர் வேற கூட வந்து அப்பாடி. நல்ல வேலை எப்படியோ டயர் தடுத்து கீழே வந்துரும்னு நினைச்சேன். கடைசியில கரெக்டா வந்துட்டேன். அம்மாடி. போலாம் மாம்சே. நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்றேன். அதை கேட்டு நீ கண்டிப்பா போலாம். யூமா பாபா பாபிசா. மாம்சே பண்ணுவான் தமாஷா. பிரேக். அப்படிதான். பிரேக் போட்டு கரெக்டா போனா. சரியா? கரெக்டா தான் போயிட்டு இருக்கான். நீ அவனை பதட்டப்படுத்தாம இரு. ரொம்ப பேசுறான்டா இவன். வந்துட்டு கரெக்டா போச்சு மறுபடியுமா பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. அடே இந்த வண்டி ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நார்மலா கூட போயிடலாம். இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இந்த ட்ராக்ல விட்டு அதை ஏத்தி அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்து என்ன இது வந்து போய்தான் ஆகணும். வந்தாச்சு. ஆமா மாம்சே, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா உன் பேச்ச நீ கேக்குறத விட உன் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம், யாருமே கேட்க மாட்டோம். அதனால நீ என்ன பண்ற? கரெக்டா அவ்வளவுதான். அப்படியே வள அப்படிதான். எப்படி சூப்பரா? இப்படி வள அப்படி வளன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இதை வளைக்கிறதுக்குள்ள அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படி இப்படின்னு போயிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இது. அப்புறம் சுத்துறா அங்க இங்க சுத்தி வருதுடா இது. ஆமா மாம்சே, இந்த வண்டி டப கடகட வண்டி சும்மா கடகடன்னு ஆடினே இருக்கு. கடகட வண்டி காமாட்சி வண்டி. உன்னோட திறமை எல்லாம் காட்டு. உன் திறமை எல்லாம் காட்டு. வண்டியை ஒழுங்கா ஓட்டு. இல்லனா நம்ம எல்லாருக்கும் ஜூட்டு. சரியா? ஆமா மாம்சே, டாமி சொல்றதும் கரெக்ட் தான். திறமைக்கு தேங்காய் பால். இதுல இருந்து பறந்து போய் ஊந்தா நம்மளுக்கு இன்னிக்கே பால். பாத்து போ. பாக்கறடா போறீங்க என்னுடைய திறமைய. நீங்க பாக்க போறீங்க. இங்க இருந்து அப்படி சுத்தி வர்றதுக்கு பேசாம நேரா இங்க இருந்து கீழே குதிச்சா கரெக்டா இருக்கும்ல. அததான் பண்ண போறேன். இப்போ நான் நேரா கீழே வட்ட வந்துரு. அவ்வளவுதான். அரே மாம்சு, கொஞ்ச நேரத்துல என்ற உயிர் என்ற கையில் இல்லை மாம்சு. ஊஞ்சலாடியது. ஆமா, அடுத்து போக வேண்டியதுதானே. அடுத்து வா. அடுத்து நான் வழிய காணா. தல அங்க இருக்கு நிமித்தவன. ஃபைனலி நம்ம 10 லட்சம் டாலர் மதிப்புள்ள ரேம்புக்கு என்டர் ஆயிட்டோம். இந்த கோஸ்டர் ரேம்ப் உள்ள கரெக்டா ஜஸ்ட் நடை தூக்கிடுறா கட்ட. அம்மாடி, இன்னும் கொஞ்சம் லைட்டா பட்டிருந்தா தூக்கி அடிச்சிருவோம். பாத்து நம்மளால முடியும். நீ கரெக்டா போனா எனக்கு எலும்பு வாங்கி கொடு. அரே மாம்சு, எனக்கு தெரிஞ்சு இதான் லாஸ்ட் நினைக்கிறேன். கரெக்டா போயிட்டா நம்ம ஜெயிச்சிரலாம். நானும் அப்படிதானே நினைக்கிறேன். கரெக்டா. இது என்னது இந்த பக்கம்? ஓ கரெக்டா தானே வந்திருக்கனா? நான் கூட அந்த பக்கம் மாறிச்சோன்னு நினைச்சேன். கடைசியில கரெக்டா வந்துருச்சு. நீதான் மாம்சே கெத்து. நீ கெத்து மாம்சே. இந்த பாரு சூப்பரா போய் கொண்டிருக்கிறாய். நீ போய் கொண்டிருக்கிற இடம் கரெக்ட். இதென்ன கண்டுபிடிப்ப? இருக்கிறது ஒரு வழியா அப்ப கரெக்டா தானே வந்திருக்க முடியும். அடங்க டாமி, அவனே எப்பயாச்சும் தான் ஏதாச்சும் ஒன்னு புகழ்ற மாதிரி சொல்லுவான். அதுலயும் நீ குறுக்கல வர பத்தியா? சும்மாறா. இல்ல, நான் உண்மையா சொன்னேன். உண்மையிலே அதுதான் கரெக்டா ஒரு வழி தான் இருக்கு. அப்ப அத தான போக முடியும். ஆமா மாம்சே, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். இருக்கிறது ஒரு வழி. அப்ப அந்த வழியில போனா கரெக்டா தான போக முடியும். வேணா இப்படி வச்சிக்கலாம். சூப்பரா ஓட்டிட்டு வந்து நம்மால கவுத்தி எங்க மண்டையில இச்சேன்னா சொல்லி உனக்கு மண்டையடி பிரைஸ் கொடுக்கலாம். ஏன்டா டேய், அங்க இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கீழே தள்ளாம அங்கேயும் மாட்டாம அந்த அந்த விண்ணுமில்ல சுத்தி அடி வாங்க விடாம உங்களை கூட்டிட்டு வந்து அப்படியே கூட்டிட்டு போய் ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தா பேசுறீங்க பேசி தண்டா இருக்கீங்க. உங்களுக்கு திறமை தான், நீங்க ஓட்ட வேண்டியதாண்டா. வந்து நீங்க ஓட்டினதான் தெரியுது எவ்வளவு கஷ்டம்ட்டு. இதை ஓட்டிட்டு நான் வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். இதை கண்ட்ரோல் பண்றது அங்கேயும் சுத்தி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க கஷ்டத்தை இஷ்டம் எடுத்து இஷ்டத்துக்கே கஷ்டம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தை இஷ்டமாக்கி பண்ணுவோம். ஏண்டா உனக்கு என்னாச்சுடா? ஆமா மாம்சே, நாங்க இஷ்டமா வாங்கி அந்த கஷ்டத்தை இஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டமா ஆக்கி அதை இஷ்டமா பண்ணி நாங்க என்ன பேசணும் உனக்கு புரியல. அந்த மாதிரி தான் நாங்க புரியாத மாதிரியே பேசுவோம். நான் தான் சொல்றேன், நீங்க பேசவே பேசாதீங்கன்ற. 2 பேரும் அமைதியா வந்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன். அதுக்கப்புறமேட்டு நீங்க மட்டும் பேசுங்க பேசிட்டே இருங்க. பக்கத்துல வந்து விட்டாய் மாம்சு. நீ கொஞ்சம் தான் ஊந்தறத பிளிச்சு அவ்வளவுதான். ஓ மை காட் மாம்சு, நீ ஜெயிக்க போற மாம்சே. வந்துட்டான். ஃபைனலி
ஜெயிக்க போறோம். கிட்ட வந்தாச்சு. உழுந்துராத. என்னடா இவ்ளோ சைடா வச்சிருக்கீங்க? வந்துட்டேன். எஸ். ராஜுன்சானே எவ்வளவு கோல்ட் இருக்கு பாரு. இந்த கோல்ட் எல்லாம் நமக்கு தான். அரே மாம்சு, ஆஹா இவ்ளோ கோல்ட ஜெயிச்சு போட்டோமே. அருமையோ அருமை. எனக்கு ஆக்ஷன் கமிங் Dress அப்புறம் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன் சரியா? ஆமா, எனக்கும் தங்கத்தால செஞ்ச வீடு, தங்கத்திலே எலும்பு வாங்கி கொடு. நான் மட்டும் கட்சிட்டே இருப்பேன். எது தங்கத்துல எலும்பு கேக்குதா? என்னடா இது அடங்க டாமி, தங்கத்துல எலும்பாடா கேக்குது? தங்கத்துல கக்கூஸ் கேக்குதாடா? அவனை விட்டு தள்ள மாம்சே, அவன் எப்பவுமே அப்படிதான். நீ வீட்ல போட்டுருக்க அந்த லப்பர் எலும்பே போட்டு அந்த கடி கடிக்கிறான். தங்கத்தெல்லாம் வாங்கி கொடுத்தா எடுத்துன்னு போய் யார் வீட்டன்னா போட்டு வந்துருவான். அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க, உனக்கு அது வேஸ்டா போயிடும். சொல்றது கேளு, அதெல்லாம் வேணாம். விட்டா இவனுங்க அது இதுன்னு கேட்டு இருப்பாங்க. நம்ம இதோட முடிச்சுப்போம். ஃபைனலி நம்ம இதை ஜெயிச்சாச்சு. அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.